ராமநாத சுவாமி திருக்கோவில் கிழக்கு வாசலிலிருந்து காட்சிகளை பார்க்கின்றோம். பிரதமர் நரேந்திர மோடி அக்னி தீர்த்தத்தில் புனித நீராடிய பிறகு கிளப் கார் வாயிலாக இது பிரதமர் நரேந்திர மோடி வந்து இறங்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். கழுத்து நிறைய ருத்ராட்ச மாலைகளை அணிந்திருக்கிறார். அக்னி தீர்த்தம் என்பது கடல்ல நீராடிய ஈரம் காயாமல தான் உள்ள வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. இந்த வாயில தான் பிரதமர் நரேந்திர மோடிக்கு பூர்ண கும்ப மரியாதையானது வழங்கப்படுகிறது. பின் உள்ளே எஸ்பிஜி ப்ரொடெக்ஷன் டீம் உள்ள போகிறத நம்ம பார்க்கின்றோம். 5 அடுக்கு பாதுகாப்பில் ராமேஸ்வரம் பகுதி முழுமையுமே இருக்கிறது. அக்னி தீர்த்த கடலில் பிரதமர் நரேந்திர மோடி நீராடிய பிறகு இந்த ஈரம் காயாமல் கழுத்துலலாம் ருத்ராட்ச மாலைகள் நிறைய போட்டு உள்ளே நுழையக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். காலையில் அவர் சென்றது வைணவ தளம். இப்போது திரையில் பார்க்கக்கூடிய ராமநாத சுவாமி திருக்கோவில் என்பது சைவர்களுக்கும் வைணவர்களுக்கும் எல்லோரும் வணங்கக்கூடிய தளம். இது பிரதமர் நரேந்திர மோடி ராமநாத சுவாமி திருக்கோவிலுக்குள் நுழையக்கூடிய காட்சிகள். செய்தியாளர் விஸ்வநாதன் நம்மோடு இணைகிறார். கிழக்கு வாசலில் பிரதமர் நரேந்திர மோடி நுழையக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். அக்னி தீர்த்தத்தில் புனித நீராடிய பிறகு உள்ளே செல்கிறார். மேலும் விவரங்களை பதிவு செய்யுங்க விஸ்வநாதன். வணக்கம். பிரதமர் மோடி அவர்கள் ஆன்மீக மற்றும் அரசு பயணமாக 3 நாளுக்கு தமிழகத்துக்கு வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 19ஆம் தேதி சென்னையில் நடைபெற்ற கேலா இந்திய போட்டியை தொடங்கி வைத்தார். இதனையடுத்து இன்று காலை ஆகாய மார்க்கமாக திருச்சி ஸ்ரீரங்கா சென்று அங்கே சாமி தரிசனம் முடித்துவிட்டு அங்கிருந்து ராணுவ ஹெலிகாப்டரும் ஆகாய மார்க்கமாக ராமேஸ்வரம் அருகே உள்ள தனியார் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள ஹெலிகாப்டர் இறக்கத்திலிருந்து வந்து இறங்கினார். அங்கிருந்து தரவழி மார்க்கமாக சாலை வருவதாக தெரிவித்திருந்தனர். அங்கே இறங்கியவர்களுக்கு ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் திரு விஷ்ணுசுந்தர் அவர்களும் கட்சி நிர்வாகிகளும் பூங்கொத்து கொடுத்து பிரதமர் மோடி அவர்களை வரவேற்றனர். அதனையடுத்து தரவழி மார்க்கமாக வந்த பிரதமர் மோடி தனது காரின் படியில் தொங்கியபடி சாலை ஓரத்தில் இருந்த பொதுமக்களை பார்த்து கையாசித்தார். அவர் வரும் வழியை எல்லாம் மேலதாளங்கள் முழங்க உற்சாகமாக தொண்டர்கள் வரவேற்றனர். இதனையடுத்து ராமேஸ்வரம் திருக்கோயிலுக்கு மேற்கு வாசல் அருகே உள்ள ராமகிருஷ்ண மடத்திலிருந்து சுமார் ஒரு 15 நிமிடம் ஓய்வெடுத்து அதன் பின்னர் அங்கிருந்து தரவழி மார்க்கமாக ராமசாமி திருக்கோயிலுக்கு எதிர்ப்புறமாக அமைந்துள்ள அக்னிதீர்த்த கடற்கரைக்கு சென்று புனித நீராடினார். அங்கிருந்து பேட்டரி வாகனம் மூலமாக திரு நரேந்திர மோடி அவர்கள் ராமசாமி திருக்கோயிலுக்கு வந்தடைந்தார். வந்தடைந்த பிரதமர் மோடி அவர்களுக்கு கோயில் நிர்வாகத்தின் சார்பாக கும்ப மரியாதை வழங்கப்பட்டது. அந்த கும்ப மரியாதை ஏற்றுக்கொண்ட திரு நரேந்திர மோடி அவர்கள் கோயிலுக்கு உள்ளே உள்ள 22 புண்ணிய தீர்த்தங்களை நீராடி அங்கே உள்ள அந்த தீர்த்தங்களை சேகரித்து அயோத்தியில் நடைபெறவுள்ள ராமர் கும்பாபிஷேகத்திற்காக கொண்டு செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனையடுத்து உலக பிரசித்தி பெற்ற 3ஆம் பிரகாரம் கோயிலுக்குள்ளே உள்ளது. அந்த 3ஆம் பிரகாரத்தில் பார்வையிட்டு அங்கே ராம் கதா என்ற அழைக்கக்கூடிய ராமாயணம் பச்சனைகளாக பாடப்படுகிறது. அதனையும் ஒவ்வொன்றாக கேட்கப்பட உள்ளார். அதைத் தொடர்ந்து கோயிலுக்கு உள்ளே உள்ள ராமசாமி மற்றும் அருள்வர்த்தினி அம்மானை தரிசனம் பெற உள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.